சாட்டர்டே மார்னிங் சாம்பார் தோசை. சாம்பார் ஃப்ரைடே வச்சது மீதி இருந்துச்சு. அதனால் காலையில் வேலை இல்லை, வெறும் தோசையை மட்டும் போட்டுட்டு எனக்கு தோசையை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பைனாக்குலரில் எனக்கு பார்க்குற மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியணும், அந்த மாதிரி எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானத்துக்கு சோப்பு தண்ணங்கீரையும் பச்சை தண்ணங்கீரையும் சேர்த்து போட்டு பொரியல். ஃப்ரைடே ஆக்சுவலாக வெறும் பச்சை தண்ணங்கீரை மட்டும் வச்சு பொரியல் பண்ணேன். இன்றைக்கி 2 கீரையுமே மிக்ஸ் பண்ணி போட்டு. எனக்கு வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் தேங்காயும் போட்டாச்சுன்னு வைங்களேன், அங்கங்கேயே பச்சை கலர், அங்கங்கேயே சோப்பு கலர், அங்கங்கேட்டு வெள்ளை கலர் தனித்தனியாகவே தெரியும். இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிளேட்டில் வச்சாச்சுன்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாம்பார் ஃப்ரைடே வச்சது இருந்துச்சு, அதனால் அதே வச்சுட்டு ப்ரான் மட்டும் பொரிச்சிட்டு கேரளா ரைஸ் இருக்குல்ல, ப்ரௌன் ரைஸ், அதுதான். ஈவினிங் டீயை போட்டுட்டு அப்படியே டிவி ஆன் பண்ணியாச்சுன்னா அங்கங்கேட்டு வெடிக்கிறதும் அங்கங்கேயா புகை வர்றது மாட்டே இருந்துச்சு. நைட்டுக்கு வெறும் ப்ரெட்டு, பிளெயின் ப்ரெட்டு, பழம். ஆக்சுவலாக பன் கூட அந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோம்பல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் தான், ஆனால் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக அதாவது சாட்டர்டே மத்தியானமே ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு அப்படின்ட்டு எல்லாருமே டிவிலலாம் சொன்னாங்க. இங்கேயுமே எல்லா நியூஸ்லேயுமே பார்த்தோம். அதை பார்த்தோன்னா ஒரு வழியாக முடிஞ்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாட்டு இருந்துச்சு. ஒரு 5 o'clock அகெயின் திரும்ப 5, 6, 7 கண்டினியூஸாக திரும்பவும் அடிக்க தொடங்கிட்டாங்க வெடிக்கிறதுக்குன்ட்டு. கடவுளே திரும்பவுமா அப்படின்ட்டு தோணுச்சுது. எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ.